வணக்கம் மக்களே! தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது புது மாடுலேஷன்ல மக்களை ஏமாத்திட்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த மாரிலாம் நடக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்குது. ஸோ என்ன அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருக்கும் பட்சத்தில ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத ஆண்கள் நெறையவே இருக்காங்க. ஸோ அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு நெறைய பெண்கள் வந்து குறிக்கோள காட்டுறதுனால, நெறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. சரி என்னடா பண்றது? காலப்போக்குல வயசு வேற ஆயிட்டே இருக்கு. சரி ஏதாவது பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாரி சில பேர் இதுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கர் மூலியமா வந்து போய் பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ அந்த புரோக்கருங்கள சில பேர் நல்லவும் இருக்காங்க. ஸோ இந்த ஏமாத்து வேலையும் செய்றாங்க. ஸோ அதில ஒரு சமாச்சாரம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது சேலம் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மணமகனிடம் ரகசியத்தை சொன்ன மணமகள் ஒரே பெண்ணை பலரும் மணம் முடித்து வள்ளியின் திருவிளையாடல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். சேலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பங்கள் பெருகிக் கொண்டு இருக்கு. அதாவது சேலத்தில மட்டும் இல்ல, டோட்டலாவே தொழில்நுட்பம் பெருகிக் கொண்டே இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில தான். அதாவது ஆன்லைன் மோசடிகளும் பல பெருகி வருகின்றது. புது புது செயலிகள வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தி விதவிதமான மோசடி நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த நடுவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலதிபர்கள ஏமாத்தி பணமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா, பறிக்கிறதுக்கு புது புது பிளான் போட்டு வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பிளான். அதாவது இதனால உல்லாசத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து போகும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சபடியே இருக்கு. ஸோ இது அதிகரிக்கும் திருமண மோசடிகளும் ஆண், பெண் இரு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இது விலக்கில்ல அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது சேலத்தில நடந்த மேட்டர் என்னன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வந்து பார்த்தீங்கன்னா, திண்டமங்கலத்துனூர் அப்படின்ற ஒரு பகுதியில வசித்து வருவர் தான் அர்ஜுனு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வியாபாரம் பண்ணிட்டு வராரு. ஸோ இவரது மூத்த மகன் தான் பிரகாஷ் என்பவருக்கு திருமணம் செய்விச்சு வைக்கலாம் அப்படின்னு சமீப காலமா பெண் தேடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜலகண்டபுரத்தில இருக்கிற செலவட பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காரு. அதாவது பழக்கமாயிருக்காரு அர்ஜுனுக்கு. ஸோ அறிமுகமாகி இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, மகனுக்கு பெண் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு குமார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கைய குடுத்து அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கிடையே நிறைய சங்ககிரி வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியம்பாளையம் பகுதியை சேர்ந்த மணி என்பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனுக்கு குமார் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ பெண் புரோக்கர் தான் வந்து இந்த வள்ளி அப்படின்றவங்க. இத அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குமாரு, மணி இருவரும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு. ஸோ புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல இருக்கிறதா கூறி அர்ஜுன வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு போயிருக்காங்க ஈரோட்டுக்கு. ஸோ விஜயமங்கலத்தில நல்ல வரன் இருப்பதாக சொல்லி, அந்த புரோக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரகாஷையும் கையோட அழைச்சின்னு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அத பொண்ணு பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ புடிச்சிருச்சு பிரகாஷுக்கு. ஸோ உடனே சரி நிச்சயம் பண்ணிடலாம், கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே அர்ஜுனும் வந்து பார்த்தீங்கன்னா, மகன் பிரகாஷ வந்து பார்த்தீங்கன்னா, மணமகளுக்கும் புடிச்சிருச்சு. 2 பேருக்குமே புடிச்சிருச்சு. அதாவது மணமகள் தான் வந்து இந்த பிரியதர்ஷினி அப்படின்றவங்க. ஸோ 2 பேருக்குமே பிடிச்சிட்டதுனால, ஸோ எங்களோட வீட்ட வந்து நேர்ல பாருங்க அப்படின்னு மணமகன் வீட்டார், அதாவது பிரகாஷ் வீட்டார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் போயிருக்காங்க. போய் பார்த்துட்டு 2 பேருக்குமே ஓகே. ஸோ இதில வந்து புரோக்கர் கமிஷனா ரூ. 1,80,000 வாங்கியிருக்காங்க. ஸோ இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஜலகண்டாபுரம் நஞ்சம்பட்டியில சித்தேஸ்வரர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரகாஷுக்கும் பிரியதர்ஷினிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ நல்லபடியா நடந்தும் முடிஞ்சிருச்சு. அவங்களோட புரோக்கர் கமிஷனும் வாங்கின்னு கிளம்பிட்டாங்க. ஸோ இதற்கிடையே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது ஆ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆயிட்டு ஆ திருமணம் ஆன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மாமியார் கூட, ஹஸ்பண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைலண்டாவே பேசாமயே இருந்திருக்காங்க. நல்லா பேசாமயே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரகாஷுக்கு கொஞ்சம் என்னடா பேசாமயே இருக்காங்களே! அப்படின்ற மாரி இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரியதர்ஷினி சரிவர பேசாம இருப்பதனால, ஸோ என்ன ஏது அப்படின்னு கேட்குறப்ப, அவங்க வந்து உண்மைய சொல்லியிருக்காங்க. அதாவது பிரியதர்ஷினிக்கு ஆல்ரெடி கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு பொண் குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி இருக்கும்? என்னடா ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணி இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ இத கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரகாஷும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட குறும்பெடுத்தினாரும் உடனே புரோக்கர் மணிக்கு வந்து ஃபோன போட்டுக்கிறாங்க. ஆனா வந்து அந்த புரோக்கரு செல்ஃபோன எடுக்கல, பேசல. ஸோ நம்மள வந்து பணத்த வாங்கின்னு ஏமாத்திட்டாங்க. கல்யாணம் ஆன பொண்ண நம்மளுக்கு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு மனதில நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் குடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னா மணி, குமார், வள்ளி, சக்திவேல், செல்வி, மணப்பெண், பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஒரு 7 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா பெண் புரோக்கர் வந்து செல்வி, மணப்பெண், பிரியதர்ஷினி இவர்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா உதவியா, பிரியா ஆகிய மூவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணை வந்து பலருமே திருமணம் பண்ணியிருக்காங்க பணத்துக்காக. அதாவது பிரகாஷ் 2வதாக திருமணம் செய்து கொண்டதாக பிரியதர்ஷினி போலீஸாரிடம் வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. இந்த மோசடி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி உள்ளிட்ட வேறு சிலர் பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு இல்லாமல் வேறு பொண்ணையும் இந்த மாதிரி ஆல்ரெடி நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி போலவே வேறு ஒரு இளம்பெண்ணும் பலரும் திருமணம் செய்து வச்சு பண மோசடியும் நடத்தி வந்ததும் அம்பலமாகியிருக்கு. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கைதான 3 பெண்களுமே சேலம் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மணி, குமார், சக்திவேல் ஆகிய 3 பேருமே வந்து தலைமறைவு ஆகிட்டாங்க. போலீஸ் வந்து தீவிரமாக தேடிட்டு வராங்க. நீங்கள் போய் பொண்ணு பார்க்குறது ரைட்டு. ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு